வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெப் சீரிஸோட பேரு ராக் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் வெப் சீரிஸோட பிளாட்டை இந்த வீடியோலயும் சொல்றேன். அது என்னன்னா, ரெண்டு பசங்க கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. அந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ணது யாருன்றதையும் நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ எப்படி அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறாருன்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க பாத்துருங்க. இப்ப பார்ட் 2 கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 5th எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த ரெண்டு பசங்களை இவனுங்க ரெண்டு பேர் ஏதோ பண்ணிட்டு இப்ப கார்ல வராங்க. காரை ஓட்டிட்டு இருக்க பாபுக்கு அப்படியே மயக்கம் வருது போல. இப்ப காரை கண்ட்ரோல் இல்லாம எதிர வர ஜீப் மேல மோதுற மாதிரி போறான். அதுக்கப்புறம் சட்டுன்னு திருப்பிடுறான். இப்போ ஒரு பள்ளத்துல ரெண்டு பேருமே விழுந்து கிடக்குறாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி பாபு திட்டுறான். சரி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு கேட்கும் போது ரெண்டு பேருமே வேற வேற பதில சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் லைட்டா சந்தேகப்படுறாரு. இவனுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அதனால இவனுங்க கிட்ட சொல்லாமையே போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. இவனுங்க ரெண்டு பேருமே எதுவுமே தெரியாத மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவனுங்க யாருன்னு தெரியாதுல்ல, அதனால ஹீரோ கண்டுக்காம விட்டுறாரு. வேற ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் கால் பண்ணி வந்த போலீஸ் போல. ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சாமே, கார் டீடைல் கொடுங்க, உங்க டீடைல் கொடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நாங்க சாதாரண ஆளுங்க சார், கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்லை சார், எங்களோட டீடைல் வேணா தரோன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா மணியோட டீடைல் தந்துடுறாங்க. மணி வீட்ல போய் சர்ச் பண்ணோம்னா சர்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஊரை விட்டே கிளம்புறதுக்கு முடிவு பண்றாங்க. இந்த ராஜுக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, நீ அந்த ஊருக்கு கிளம்பிரு அப்படின்ற மாதிரி பாபு சொல்றான். நீ எங்க போக போறேன்னு பாபு கிட்ட கேட்கும் போது, ஜிம்மி இருக்கான்ல, நான் அவனை பார்க்கறதுக்காக போயிடுவேன், தேவைப்பட்டா திரும்பி சந்திக்கலாம், இதுதான் என்னோட நம்பரு, தேவைப்பட்டா மட்டும் கால் பண்ணுன்ற மாதிரி கிளம்பிடுறான். இப்போ நமக்கு மாலினியை காட்டுறாங்க. மாலினி பாஸ் இருக்கார்ல, இந்த கேஸ் சம்பந்தமா சாலிடா ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ராஜு சொந்த ஊருக்கு வந்தான் பாத்தீங்களா, இவனுக்கு ஒரு அக்கா மாமா இருக்காங்க போல. அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணுமே இருக்கா. இவர் அக்கா வீட்டுல தங்கிட்டு போலான்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப நைட்டு நேரம் வந்த மாமா இருக்கார்ல, இந்த தண்டசோறு வேற இங்க வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இவனை எதுக்காக நீ தங்க வச்சு அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ராஜுவும் லைட்டா இந்த இடத்துல கஷ்டப்படுறாரு. இப்ப போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரணம், இவங்க மணி கிட்ட விசாரணை பண்ணும் போது அவனோட சொந்த ஊர் இதுதான், இங்க ஒரு அக்கா இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதனால தான் அக்கா மாமாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் எங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருக்காரு. அக்கா மேலேயும் காயம் இருக்கு, அதே மாதிரி இந்த அக்கா பொண்ணு மேலேயும் காயம் இருக்கு. யார் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் இப்ப அவனை பத்தி விசாரிக்கிறதுனால அவன் என்ன தப்பு பண்ணான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன தப்பு பண்ணானா கேக்குறீங்க, ரெண்டு பேரை சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சாவடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அக்கா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அப்ராணின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அந்த ராஜு கொஞ்சம் அப்ராணி மாதிரி தான் காட்டுவாங்க. பாபு தான் எல்லா கிரைமும் பண்ண வச்சிருப்பான். எப்படி மாறினானே தெரியல அப்படின்ற மாதிரி அக்கா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அக்காவை ஹஸ்பண்ட் தான் அடிச்சிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. இதுக்கு மேல ஒய்ஃப் மேலயும் பொண்ணு மேலயும் கைய வச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ராஜு ஊர்ல இருந்த டைம் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அக்கா பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அக்கா பொண்ணுக்கு சினிமால ஒரு ஆசை இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் சினிமால லைட் பிடிக்கிற வேலை தான் பாக்குறேன்ற மாதிரி அக்கா கிட்ட போய் சொல்லியிருப்பான். இவங்கிட்ட எப்படியாவது நம்ம வாய்ப்பு வாங்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதர்ச்சியா நியூஸ் பேப்பரை பார்க்கும் போது இவன் சம்பந்தமாவும் பாபு சம்பந்தமாவும் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கிறது தெரியுது. இத பாக்குற இவன் செம்மையா பயந்துடுறான். ஒரு நம்பரை தந்தான் பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாபு கிட்ட பேசுறான். யாரை பார்த்தாலும் என்ன பாக்குற மாதிரியே தோணுது பாபு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேற ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுன்ற மாதிரி கட் பண்ணிடுறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, நைட்டோட நைட்டா கிளம்பி போயிருக்கான். எந்த வழியா போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க போலீஸுங்க சப்போர்ட் பண்றதுனால ஹீரோவும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவனோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அக்கா பொண்ணு இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க.
மாமா சினிமால நடிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்கு மாமா, என்ன கூட்டு போறியா, சமையல் வேலையில இருந்து எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மாமா, அதே மாதிரி நான் சம்பாரிச்சேன்னா அந்த காசெல்லாம் உனக்கே தந்துடுறேன் மாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. நீ என்ன கூட்டு போறேன்னு சொல்லு, நீ என்ன கேட்டாலும் செய்வன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ என்ன கேட்டாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க மாமா, விடு விடுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதை மீறியே இவன் எல்லை மீறி நடக்க பாக்குறான். அப்ப இறந்து போன சுமன்ன்ற பொண்ணு கண்ணுக்கு தெரியறாங்க. இவன் செம்மையா பயந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து இவன் கிளம்பி போயிருக்கான்றது தெரிய வருது. ஹீரோ இருக்கார்ல, பக்கத்துல இருக்க எல்லா பகுதியும் சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஹோட்டல் மாதிரியான இடத்தெல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாரு. பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணார்ல, அதனால கிளம்பும் போது அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப எஸ்பி மினிஸ்டர் வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கேஸை முடிக்காம இருக்காங்கல்ல, அதனால தான் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டரும் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. வேலைக்காவாத ஒரு போலீஸை போட்டு இந்த கேஸை நடத்திட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் அந்த போலீஸ் வேலையாவாது, நீ வேற போலீஸை வச்சு கேஸை சீக்கிரமா முடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பேரண்ட்ஸ் கிட்ட தந்தா வருத்தப்படுவாங்கல்ல, அதனால தான் போலீஸுங்க அந்த டைம்லாம் தரமாட்டாங்க போல. இப்ப பசங்க சம்பந்தப்பட்ட திங்ஸை மட்டும் அப்பா கிட்ட தந்துட்டு போறாங்க. இதை தாண்டி மாலினி புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனுங்க 2 பேர் பாம்பேல இருந்திருக்காங்க, பாம்பேல ஒரு கொலை பண்ணிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எஸ்பியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஆனா எஸ்பி ரூம் குள்ளேயே அலோவ் பண்ணல போல. எஸ்பி வேற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஸை தந்துடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர், நீ எனக்கு கீழே வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி நான் எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கேன், கவலைப்படாத சேர்ந்து வேலை பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கையில இருந்து கேஸ் போயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவருமே அப்செட் ஆயிடுறாரு. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப மாலினி ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ கொஞ்சம் கோவத்துல இருக்காருல்ல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீ தான் தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. மாலினி புதுசா கண்டுபிடிச்சிருக்க டீடைலே இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஏற்கனவே ஒரு சின்ன பையனை இவங்க 2 பேர் சேர்ந்து சாவடிச்சிருக்காங்க, பாம்பேல சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது சார்ந்து இவருமே நிறைய விஷயங்களை பாக்குறாரு. இப்ப அப்பா இருக்காருல, நான் வேணா எஸ்பி கிட்ட பேசவான்னு கேக்குறாரு. எஸ்பி கிட்ட பேசுங்கப்பா, நீங்க எப்பவுமே சமைச்சு எடுத்துட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு போய் பேசுங்க, ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பயங்கரமா மூஞ்ச காமிச்சிடுறாரு. அப்பாவால எதுவுமே பேச முடியல, அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் இவருக்கு வேற ஒரு தகவல் தெரிய வருது. அந்த 2 பேர்ல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கேயுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வேலையை காமிச்சிருக்கான் போல. இது தெரிஞ்சுக்கிட்ட இவருமே எஸ்பி கிட்ட நம்ம சொல்ல வேணாம், ஸ்ட்ரெயிட்டா நம்மளே அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு எஸ்பியை நாங்க சமாளிக்கிறோம் சார், அதுக்குள்ள எப்படியாவது அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 நாள் மட்டும் சமாளிங்க, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து அந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பசங்களோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா மழை பெய்யறதுனால எந்திரிச்சு திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்ப அந்த பாக்ஸ்ல இருக்க திங்ஸை பார்த்து வருத்தப்படுறாங்க. அதாவது பசங்களோட திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்டுமே இவங்களுக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குமார்னு புதுசா ஒரு பையனோட பாஸ்ட காட்டுறாங்க. இந்த பையன் கூட விளையாடுற எல்லா பசங்களையும் போட்டு அடிச்சிடறான் போல. இதுக்கு மேலேயே இந்த பையன் இந்த இடத்துல படிக்க முடியாது, தயவு செஞ்சு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சாரும் அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. அம்மாவும் வேற வழி இல்லாம பையனை கூட்டு போறாங்க. அப்ப பையன் குமார் இருக்கான்ல, அம்மா உங்களுக்காக தேன் எடுத்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட தரான். ஆனா அம்மா என்ன பண்றாங்கன்னா, பையன் கிட்ட அடி வாங்கினா பாத்தீங்களா, அந்த பையனுக்கு இதை தரலான்ற மாதிரி தராங்க. இல்ல ஆண்டி, ஸ்டாஃப் ரூம்ல இருந்து திருடுனா திருட்டு தேன்னு நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். அப்ப இதை கூட திருடு தான் செஞ்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அம்மா முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால இவன் செம்மையா கடுப்பாயிடுறான். ஆக்சுவலா அம்மா கிட்ட மாட்டி விட்டான் பாத்தீங்களா, அந்த பையன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது இவன் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க தேன் கூட கலைச்சு விட்டுறான். சாவுடா அப்படின்ற மாதிரி கதவை சாத்தி அந்த பையனை கடி வாங்க வச்சிடறான். ஏற்கனவே இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பையனை சாவடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இவருமே டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. ஆக்சுவலா இங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன தான் சார் டெல்லிக்கு வந்திருக்காங்க, டெல்லியிலயும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாபு ராஜுவை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் எங்க வந்தான்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவனுக்கு ஜிம்மின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் போல, அவன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுமே அந்த இடத்துக்கு வந்து ஜிம்மியை சந்திக்கிறான். ஜிம்மியும் இவனும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி பழக்கம்ன்றது நமக்கு தெரியல. ஆக்சுவலா ஜிம்மி கிட்ட இவன் நல்லா பேசுறான். ஜிம்மியுமே கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ இருந்து பார்த்துட்டு போன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். நான் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ என்ன பண்றானா, டாக்ஸி ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கான். வாடகைக்கு டாக்ஸி எடுத்து ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பாபு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க, ஏறுங்கன்ற மாதிரி இவன் கூட்டு போயிருப்பான். ஆனா அவங்கள ஏதோ பண்ணிருக்கான் போல. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாதிக்கப்பட்ட அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஒய்ஃப் பேசுற நிலைமையிலேயே இல்ல போல. ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஹஸ்பண்டுமே நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சாதாரணமா இவங்க 2 பேருமே அவன் டாக்ஸில ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்தோன்னே அவன் என்ன பண்ணிருப்பானா டாக்ஸியை நிறுத்தி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்திருப்பான். ஹஸ்பண்டை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். ஹஸ்பண்ட் முன்னாடியே ஒய்ஃப் கிட்ட எல்லை மீறி நடக்கணும்னு நினைக்கிறான். வேணாண்டா விட்ரு விட்ரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கெஞ்சி கேட்கிறாரு. இவன் ஒய்ஃப் கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். அப்பன்னு பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த ஒய்ஃப் கிட்ட ஒரு நாய் இருக்கும் போல. இந்த நாயை தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி தூக்கிட்டு போயிருப்பான். பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இந்த ஒய்ஃப் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் எப்படி சார் வெளியே விட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த ஒய்ஃப் அழுவுறத பார்க்கும்போது இவருக்குமே கஷ்டமா இருக்கு. எதுவுமே சொல்ல முடியாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவனோட ஃப்ரெண்ட் ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடக்க போது பாத்தீங்களா, அதுக்காக சூட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் ஹனிமூனுக்கு ஆக்ராக்கு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, கொண்டு வந்த நாய் கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இந்த நாயை நான் வாங்கினேன்ற மாதிரிலாம் ஜிம்மி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல தான் இவனுக்கு போன் கால் வருது. யார் கால் பண்ணிருக்கான்னா அந்த ராஜு தான் கால் பண்ணிருக்கான். மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் போல, ஏதாவது வழி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். ராஜு ஒரு விஷயம் பண்ணு, நீ அந்த ஊரை விட்டு கிளம்பி ஆக்ராக்கு வந்துரு, நானும் ஆக்ராக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி ராஜு ஏத்துக்கிறான். இந்த ஜிம்மி ஹனிமூனுக்காக டிக்கெட் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இந்த பாபு கணக்கு பண்றான் போல. குமார்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவனோட பாஸ்ட திரும்பி நமக்கு காட்டுறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து திரும்பி வந்திருக்கான் போல. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் மூலியமா ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க போல. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குலாம் வராத, உன்னை பத்தி நான் எதுவுமே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவன் கொஞ்சம் கோளாறானவன், அதனால தான் இந்த மாதிரி சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க, நானும் உங்களுக்கு பையன் மாதிரி தானே, என்ன பிடிக்காதான்ற மாதிரி கேட்கறான். உன்னை பிடிக்காதரா, புரிஞ்சுக்கோடா, உன்னை எவ்வளவோ மாத்தணும்னு ட்ரை பண்ண, என்னால மாத்தவே முடியல, இப்பதான் எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிருக்கேன், அவர் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அம்மா மேல கோவப்பட்டு இருக்கான். இங்க இருந்து சும்மாலாம் போக கூடாது, இவங்களை ஏதாவது பண்ணிட்டு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். கிளம்பும் போது என்ன பண்றானா இந்த வீட்டையே கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். அதுல அந்த அம்மாவும் குழந்தையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பிரசன்ட்ல இந்த தகவல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. பிரசன்ட்ல அந்த அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. நெருப்பால எரியப்பட்ட மாதிரி தான் அந்த அம்மாவோட ஃபேஸ் இருக்கு. என் குழந்தைய அந்த படுபாவி சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. குமார்னு ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அவன் தான் பாபுவா மாறி இருப்பான். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வரும்போது பாபுன்ற மாதிரி பேரை மாத்தி இருப்பான். அது என்னன்னா கூட படிக்கிறவனை அடிச்சே சாவடிச்சதுனால தான் அவன் சிறார் ஜெயில இருந்திருக்கான் போல. அந்த சிறார் ஜெயில பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இவருமே அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவனை பத்தி கேட்கிறாரு. ஓஹோ அவனா, இங்க இருக்கும் போதே நிறைய அட்ராசிட்டி பண்ணுவான்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஒரு சொல்லிட்டாரு. இங்க இருக்கும் போது யார் கூட நெருக்கமா இருந்தான், ராஜுன்னு யார் கூடயாவது நெருக்கமா இருந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், ராஜு யாருன்றது தெரியல, ஜிம்மின்ற ஒருத்தன் கூட தான் கொஞ்சம் நெருக்கமா இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஜிம்மியோட டீடைல் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இருங்க சார் எடுத்து தரேன்ற மாதிரி ஜிம்மியோட டீடைல் எடுத்து தராரு. இப்படிதான் ஜிம்மிக்கும் அந்த பாபுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல. குமார்ன்ற பையன் தான் பாபுவா மாறி இருக்கான். சோ பாபு குமார் ரெண்டு பேருமே ஒண்ணுதான், கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. பாபுவும் ராஜுவும் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஏற்கனவே இவங்க வரைஞ்சாங்க பாத்தீங்களா, நியூஸ் பேப்பர்ல அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. மீனாவும் இது பார்க்க பாபு மாதிரியே இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல பாபு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா கூட இருக்க அக்கா பாபு தான் இதை பண்ணிருக்கான், நம்ம போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. ஆனா மீனாக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இல்லக்கா போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண வேணான்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த அக்கா போலீஸ் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவே மாலினிக்கு கால் பண்ணி பேசுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் நிறைய கொலை பண்ணிருப்பான். இவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொலை தான், அதை தாண்டி சின்ன வயசுலயே ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கான் போல. அது எல்லாத்தையும் மாலினி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தன் சைக்கோவா இருக்க முடியுமான்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படியாவது அவனை பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீனாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப இவருமே இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார் மீனான்னு ஒருத்திய பாக்குறதுக்காக அடிக்கடி வருவான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி அந்த மீனாவை நாங்க பார்க்கணும், மீனா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் மீனா ரூம்ல தான் இருப்பா, கூட்டு போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப மீனா ரூம்க்கு யாரோ வராங்க. வரது யாருன்னு பார்த்தா இந்த பாபு தான் வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த பாபு கிட்ட ஆக்ராக்கான டிக்கெட் இருக்குல்ல, ஆக்ராக்கு நம்ம போக போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப போலீஸுங்களுமே அவங்க ரூமுக்கு போலான்ற மாதிரி அவங்க ரூமை நோக்கி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூம்ல நடக்கிறத திரும்பி நமக்கு காட்டுறாங்க. இவனை பாக்குற மீனாக்கு செம்ம பயமா இருக்கு. இவன் தப்பு பண்றவன் தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவன் சம்பந்தப்பட்ட நியூஸ படிச்சாங்கல்ல, அந்த நியூஸ் பேப்பர் அங்க இருக்கும். இவன் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக மறைச்சிடுறாங்க. என்ன மறைச்சு வச்சிட்டு இருக்க, என்கிட்ட காட்டு காட்டுன்ற மாதிரி இவனுமே நியூஸ் பேப்பரை புடுங்கி பாக்குறான். என்ன நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியான்ற மாதிரி கேட்கிறான். அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. அதே சமயம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கும் ட்ரை பண்றாங்க. என்ன பார்த்து எதுக்கு பயந்து ஓடுற, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இதே சமயம் அந்த ஃப்ரெண்டு சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஹீரோவையும் டீமையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க.
போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே மீனா தான் மாட்டி விட்டுருக்கா போல அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிடறான். உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி மீனாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடறான். என்ன கதவை திறக்கவே மாட்டாங்க, உடச்சிட்டு தான் போனோன்ற மாதிரி இவங்க உடச்சிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது மீனா இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அவனும் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருக்கான். சே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா புடிச்சிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த பாதிக்கப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த டாக் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க, இந்த டாகை கொண்டு போய் தந்துடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஜிம்மி ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு கதை உடச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தானே அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் திரும்பி அவன் தப்பு பண்ணிட்டானா சார், அவனை தங்க வச்சதே தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். சார் அந்த நாய் என்னோட ஹனிமூன் டிக்கெட்டை கூட எடுத்துட்டு போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஏதோ ஹனிமூன் டிக்கெட் எடுத்துட்டு போனானா, எங்க போறதுக்கான டிக்கெட் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆக்ராக்கு போறதுக்கான டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவன் ஆக்ராக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஆளுங்களால எஸ்பியை சமாளிக்க முடியல. எப்படியாவது சமாளிங்க, நான் புடிச்சிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஆக்ராக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பாபுவை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் மூலியமா தான் ஆக்ராக்கு போயிட்டு இருக்கான். நம்ம மொட்டை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெயின்ல வச்சே மொட்டைலாம் போட்டுட்டு இருக்கான். அதே சமயம் ஏற்கனவே ராஜு ஆக்ராக்கு வந்திருப்பான். இங்க இருக்க ஒரு வீட்டை நமக்காக புடிச்சு வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ ஒரு வீட்டு கதவை தட்டுறான். கதவை திறந்தோன்னே அவங்கள அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் போல. இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஜேபியோட பாஸ்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜேபியோட அப்பா கான்ஸ்டபிளா தானே இருந்தாரு. இருந்தாலுமே பையனை நல்லபடியா வளர்த்திருப்பாரு. பையனை எப்படியாவது இன்ஸ்பெக்டரா மாத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைலாம் வச்சிருப்பாரு. அப்ப நான் இன்ஸ்பெக்டரா மாறுவேன்ற மாதிரி பையனுமே சொல்லியிருப்பான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவனுங்களை எப்படியாவது இந்த இடத்துல அமுக்கணும், இங்க இருக்க போலீஸுங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இப்பதான் அந்த பாபுவோட ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. பாபுவை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு ராஜுவும் வந்துடுறான். ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க ஒரு போலீஸ் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. டே நில்டா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. கரெக்டா பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு இவனுங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது புடிச்சிடலான்ற மாதிரி இவர் துரத்துறாரு. பிடிக்க முடியல. அதனால உடனே ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் இங்க இருக்க போலீஸுங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் டெல்லி போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டீமோட தானே வரணும், என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்கன்னு இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவர் அன்அபிஷியலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் டீம் பின்னாடி தான் வராங்க, அதுக்குள்ள நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரிலாம் இந்த போலீஸை ஏமாத்திடுறாரு. நம்ம ஹீரோ ஆக்ராக்கு கிளம்பும் போதே இங்க இருக்க போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காரு போல. அதனால தான் செக் பண்ணும் போது பார்த்துட்டு துரத்திருப்பாங்க. ஆனா தப்பிச்சு போயிட்டான்ல. ஆனா இந்த ஊருக்குள்ள தான் இருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. எல்லா இடத்துலயும் நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை பார்த்தா உடனே தகவலை கொடுங்கன்ற மாதிரி இவங்க போஸ்டர் ஒட்டுறாங்க. அதே சமயம் ரேடியோலயும் இந்த தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே ராஜு ஒரு வீட்டை பிடிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு பாபுவை கூட்டு வந்துடுறான். அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி, அவரோட பையன், அதே மாதிரி அந்த பாட்டியோட பேரன், இவங்க 3 பேர் இருக்காங்க போல. இவங்கள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாபு இந்த வீட்டுல நிறைய கிடைச்சது, அதே மாதிரி ஒரு கன்னும் கிடைச்சது, புல்லட் தான் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றான். டே சூப்பர்ரா, நீ கூட இப்ப ஆம்பளையா மாறிட்ட அப்படின்ற மாதிரி பாபு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ராஜுவை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் ஆக்ரா போலீஸும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பயங்கரமா செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க ரேடியோவை வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவனுங்களை தேடிட்டு இருக்கிறது இவனுங்களுக்கும் தெரியுது. டே நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்டா ராஜு அப்படின்ற மாதிரி இந்த பாபு சொல்றான். இப்ப வயசு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாட்டி வீட்டு கதவை தட்டுறாங்க. இவனுங்க 2 பேருமே பாட்டியை மிரட்டி வாசல் கிட்ட பேசுறதுக்காக அனுப்புறாங்க. பாட்டி நீங்க ஓகே தானே, 2 பேர் சுத்திட்டு இருக்காங்களாம், கவனமா இருங்கன்ற மாதிரி அந்த வயசு பசங்க சொல்றாங்க. நான் நல்லபடியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. ராஜு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, எப்படியாவது இந்த கன்னுக்கான புல்லட்டை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால இவங்க 2 பேருமே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கடைக்கிட்ட வண்டியை நிறுத்தணும்னு, எதுனால என்கிட்ட கேளுங்கப்பா, எல்லாமே என்கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பெரியவர் பேசுறாரு. வண்டியெல்லாம் ரெடி பண்றது தான் அவர் வேலை போல, எதுனாலும் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே புல்லட் வேணும் இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த கன்னுக்கான புல்லட்டா, புதுசா தான் நான் ரெடி பண்ணோம், ரெடி பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இவ்வளவு காசு ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவனுங்க 2 பேரும் அங்க இருக்க ஒரு பெரியவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. நியூஸ் பேப்பர்ல இவங்களை பத்தி பாத்துருப்பாரு போல. அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே 1 மணி நேரம் எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரி கிளம்புறாங்க. ஹீரோ அன்அபிஷியலா வந்திருக்கிறது தெரிஞ்சிருச்சுல, அதனால ஹீரோவை ஒரு ஓரமா உட்கார சொல்லிடுறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த பெரியவர் இந்த இடத்துல புல்லட்டை ரெடி பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு இங்க இருக்க போலீஸ்க்கு போக பயமா இருக்கு. ஏன்னா அவனுங்க வில்லங்கமானவங்கல, ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இவரோட டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என் டீம் வரதுக்குலாம் லேட் ஆகும், என்னையாவது போக விடுங்க, எனக்கு சப்போர்ட்டிவாவது வாங்க, ஏன்னா அவனுங்க இன்னும் எத்தனை பேரை சாவடிப்பாங்கன்னு தெரியாது, அப்படி இறந்து போனா உங்களுக்கு தான் தேவையில்லாத கில்ட் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு.
அதனால சரி இவரையும் கூட்டு போலாம், நம்மளும் போலான்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே 1 மணி நேரம் கழிச்சு புல்லட் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தாஜ்மஹாலை பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் இந்த வழியா வந்திருப்பாரு. அவருமே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசில ஊதிக்கிட்டே துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவனுங்களும் பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. புல்லட்டை வாங்கலாம்ன்ற மாதிரி அந்த கடைக்கிட்ட வரும்போது அங்கேயும் போலீஸுங்க சரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. ஐயோ இங்கேயும் இருக்காங்கன்ற மாதிரி இவனுங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களை விட்டுறக்கூடாது, விட்டுட்டா இதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாதுன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோவும் டீமும் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. இவனுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், கிடைக்கிற ட்ரெயின்ல ஏறி போயிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இவனுங்களை போக விட்டுறக்கூடாது, பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஏறிடுறாங்கல்ல. இப்ப ஹீரோ துரத்திட்டு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த ராஜுவை பிடிச்சிடுறாரு. அதனால பாபு என்ன பண்றான்னா வேற ஒரு சின்ன பொண்ணை லாக் பண்ணிடுறான். ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டுரு, இல்லனா இந்த பொண்ணை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ விட முடியாது. அந்த பொண்ணை வேணா சாவடிச்சுக்கோ, இன்னும் ட்ரெயின்ல ஒரு 5 பேர் அதிகபட்சம் சாவடிப்பியா, ஆனா உன்னை விட முடியாது, விட்டா நீ எத்தனை பேரை சாவடிப்பனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப பாபு விடு விடுன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவர் விட முடியாதுன்னு சொல்றாரு. சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், எல்லா தப்பையும் பாபு தான் பண்ணான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி ராஜு சொல்றான். இப்படி ராஜு பேசுறத கேட்டு பாபு டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ராஜுவை காப்பாத்த தேவையில்ல, இந்த பொண்ணு மூலியமா நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி தப்பிக்கிறதுக்காக இவன் போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு போலீஸ் பேசஞ்சர் மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப சட்டுன்னு எந்திரிச்சு இவன் கையில இருக்க கத்திய புடுங்கிடுறாரு. இப்போ ஒரு கேப் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த கேப்ல ஹீரோ இவனை லாக் பண்ணி அடி அடின்னு அடிக்கிறாரு. திரும்ப திரும்ப மூஞ்சிலேயே பொங்கு பொங்குன்னு குத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவனை பிடிச்சிடுறாங்க. பசங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் ஏத்துக்கிறாங்க. இப்ப பசங்களோட சாம்பலை கரைக்கணும் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த அஸ்தியெல்லாம் கரைச்சிடுறாங்க. அதே சமயம் பேட்டி தரணும்ன்ற மாதிரி இவங்க வந்து மாலினியை வர வச்சிருப்பாங்க. பசங்களை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. பசங்க ஒவ்வொரு பர்த்டேவும் லெட்டர் மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எழுதி தருவாங்க போல, அதாவது சும்மா கார்டு மாதிரி தருவாங்கல்ல, அந்த கார்டுல பசங்க எழுதி இருக்கிறதெல்லாம் இவங்க படிச்சு காட்டுறாங்க. மாலினியும் ஃபீலிங்கா இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்பா ஆசையா சமைச்சு சமைச்சு தருவாரு. ஆனா ஹீரோ எப்பவுமே சரியா சாப்பிட மாட்டாரு. இப்ப ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது செஞ்சு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்ட அப்பா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் அந்த நாள் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சிங்கு பைக்ல லிஃப்ட் தந்தார்ல, பசங்களா பார்த்து பத்திரமா போங்கன்ற மாதிரி அவர் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி தானே அந்த எஃப்எம் ஸ்டேஷன் இருக்கு, பேசாம ஓடியே போயிடலாமா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னா பாப்போமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த வழியா அந்த கார் வருது. கார் கிட்டே லிஃப்ட் கேட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லிஃப்ட்டுக்காக கையெல்லாம் காட்டுறாங்க. இவங்க முதல்ல தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டார்கெட் வச்சு காரை ரிவர்ஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. லிஃப்ட் தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் சந்தோஷமா கார்ல ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே இவனுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வில்லங்கமானவங்க அப்படின்றது இந்த அக்காக்கு தெரிஞ்சிருது. தம்பி பெருசா கவனிக்க மாட்டான், ஆனா அக்கா கவனிச்சிடுறாங்க. பாபு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கம்மல் எங்கம்மா வாங்கினன்ற மாதிரி கேட்கிறான். என் அம்மா வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிச்சிடுறாங்க. சட்டுன்னு கதவை திறந்துட்டு ஓடிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க தம்பிக்கும் சிச்சுவேஷனை புரிய வச்சிட்டு இருக்காங்க. எங்களை இங்கே இறக்கி விட்டுருங்க, நாங்க இங்க இருந்தே போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் அங்கதான் விடுவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பசங்களுக்கு பயம் வந்துருது. விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டே ராஜு என்னடா பாத்துட்டு இருக்க, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ராஜுவும் பசங்களை விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ திரும்ப திரும்ப ஆம்பளை இல்லன்றத ப்ரூவ் பண்ற, ஒழுங்கு மரியாதையா அவங்களை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ராஜுவும் கண்ட்ரோல் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருமே பயத்துல கிடைக்கிற பொருளை வச்சு அட்டாக் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி பயங்கரமா ரத்தம்லாம் வலிஞ்சிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து சைக்கிள்ல ஒரு நபர் இவங்க கடத்திட்டு போறத பாக்குறாரு. ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரை இடிச்சு போட்டுட்டு இவங்களுமே தாண்டி போயிடுறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு காட்டு பகுதியை பாக்குறாங்க. இந்த பகுதிக்கு வந்துடலான்ற மாதிரி வந்துடுறாங்க. இப்ப காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் அந்த ரெண்டு பசங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த பையனுக்கு பாக்ஸிங்லாம் தெரியும் போல, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. ராஜு தான் இழுத்துட்டு போறாரு. இன்னொன்னு பக்கம் இந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணை ஒரு பகுதிக்கு இழுத்துட்டு வந்துடுறான். அப்படி இழுத்துட்டு வந்தவன் அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். இப்ப அந்த பொண்ணு வீக்கா படுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சமயம் பாபு இருக்கான் பாத்தீங்களா, இந்த ராஜுவை பாக்குறதுக்காக வந்துடுறான். நான் முடிச்சிட்டேன் நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ராஜு இருக்கான்ல, இல்ல இல்ல எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே ஆம்பளன்றத ப்ரூவ் பண்றா அப்படின்ற மாதிரி இவன் வேணும்ட்டே கோவப்படுற மாதிரி பேசுறான். அதனால ஒரு ஸ்டேஜ்ல அந்த ராஜு போலான்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அந்த மயக்கத்துல இருந்த பொண்ணே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ராட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க.
இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, தம்பியை போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா தம்பியை தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த தம்பி விழுந்து கிடக்குறான். அவனை செக் பண்ணும்போது அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. எந்திரி எந்திரின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப எந்திரிச்ச இவனுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு அடிச்ச ராட கொண்டு வந்து அந்த பொண்ணோட மண்டையிலேயே போடுறாங்க. அந்த பையனும் செத்துட்டானான்னு தெரியல, அதனால ராட வச்சு ரெண்டு பேரையும் திரும்ப திரும்ப அடிச்சு இவனுங்க சாவடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவனுங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி தந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சீனியரோட பேச்சை மீறி தான் இவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப கேஸ சால்வ் பண்ணிட்டார்ல, அதனால சீனியர் அதெல்லாம் மன்னிச்சிடுறாரு. சீக்கிரமே உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. நம்ம ஹீரோ எஸ்ஐயா தான் இருந்திருப்பாரு, இப்ப இன்ஸ்பெக்டரா ப்ரொமோட் ஆயிட்டாரு போல. இப்ப இன்ஸ்பெக்டர் Dress போட்டுட்டு இருக்கிறத அப்பா பாக்குறாருல, பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இவனுங்க ரெண்டு பேரையும் இப்ப கோர்ட்டுக்கு தான் ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்காரு. மக்கள் எல்லாருமே இவனுங்க ரெண்டு பேர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இவங்க எல்லாம் விடக்கூடாதுன்னு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறி இவங்க கோர்ட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. ஜட்ஜுமே இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாருல, இவனுங்க ரெண்டு பேருக்குமே மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வழங்கிடுறாரு. இப்ப மாலினி இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு ஆர்டிகல் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதே சமயம் இப்ப ஹீரோ ப்ரோமோட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இவங்களுமே வேலையில நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. இவரும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப வேற ஒண்ணு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, முதல்ல இந்த தம்பி நம்ம ஓடி போயிடலாமான்ற மாதிரி கேட்டிருப்பான். சரி வாடா பாப்போன்ற மாதிரி இந்த அக்கா ஓடுறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்ற மாதிரி இந்த தம்பியும் தாண்டி ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க ஓடி அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்திருந்தா இந்த பொண்ணு பாடி இருப்பா. வீட்டுல பேரண்ட்ஸ் பொண்ணு பாடுறான்ற மாதிரி சந்தோஷமா கேட்டிருப்பாங்க. இது எதுவுமே நடந்திருக்காது. சோ இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.